விளையாட்டுத் துறையில் மறக்க முடியாத ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைந்துள்ளது. கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, கால்பந்து என இந்திய வீரர் வீராங்கனைகள் உலகையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தனர். அந்த வகையில் நமது செய்தியாளர்கள் யோகேஷ் மற்றும் சுபஸ்ரீ இருவரும் 2025இல் விளையாட்டுத் துறையின் மறக்க முடியாத முக்கிய தருணங்களை ரீவைண்ட் செய்கின்றனர். இதனை விரிவாக பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுத் துறையில் நடைபெற்ற பல்வேறு சுவாரஸ்ய நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் சுபஸ்ரீ, என்னுடன் நான் யோகேஷ். இந்திய கிரிக்கெட் அணி வந்துட்டு பல ஆண்டு கனவா இருந்து வந்த உலகக்கோப்பையை இந்த ஆண்டு கைப்பற்றியிருக்காங்க. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது யோகேஷ்? நீண்ட காலமாகவே உலகக்கோப்பை கனவு இந்திய மகளிர் அணிக்கு ஒரு கனவா மட்டுமே இருந்துட்டு வந்துச்சு. அந்த கனவோடைய இந்த முறையும் அவங்க தொடர ஆரம்பிச்சாங்க. தொடரோட ஆரம்பத்தில் 2 வெற்றிகள் கிடைச்சது. அதனால ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் இன்னும் அதிகமாச்சு. அதுக்கு அடுத்து ஆடின 3 போட்டிகள் இருக்குல்ல சுபஸ்ரீ, அது ரொம்பவே டஃப்பான ஒரு போட்டியா இருந்துச்சு. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா கூட ஆடின போட்டியை இந்திய அணி அடுத்தடுத்து தோத்துட்டாங்க. இதனால என்னன்னா இந்திய அணிக்கு ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. அடுத்து வர போட்டியை ஜெயிச்சா மட்டுமே அவங்க அரையிறுதிக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த ப்ரெஷரான போட்டியில நியூசிலாந்து கூட ஆடின இந்திய அணி திரும்பவும் ஒரு சிறப்பான கம்பேக்கை கொடுத்து ஜெயிச்சு அரையிறுதி போட்டிக்கும் நுழைஞ்சாங்க. அரையிறுதியில நமக்கு இன்னொரு பெரிய சவால் காத்திருந்தது. அதாவது இதுவரை அதிக முறை உலகக்கோப்பையை ஜெயிச்ச ஆஸ்திரேலிய அணி நம்மளோட மோத இருந்தாங்க. ஆஸ்திரேலிய அணியோட இந்திய அணி மோத இருந்த போட்டி ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்ட போட்டியா இருந்துச்சு. அந்த போட்டியில ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு 338 ரன்களை இலக்காக நிர்ணயிச்சாங்க. இது உலகக்கோப்பை வரலாறுலேயே அதிகபட்ச இலக்குன்னே சொல்லலாம். இப்பேற்பட்ட அதிகபட்ச இலக்கை துரத்தி பிடிச்சா மட்டுமே இறுதிப் போட்டிக்குள்ள நுழைய முடியும் அப்படின்ற ஒரு கடினமான இலக்கோட இந்திய அணி களமிறங்கினாங்க. இந்திய அணி ரொம்பவே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்கு நுழைஞ்சாங்க. இந்த அரையிறுதிப் போட்டியில் நமக்கு இந்த வெற்றி சாத்தியமாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நம்மளோட வீராங்கனையான ஜெமிமா ராட்ரிக்ஸ், அப்புறம் நம்மளோட கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌரும் ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனல்ஸில் நம்மளை போலவே சவுத் ஆப்பிரிக்கா அணியும் தங்களோட முதல் கோப்பைக்காக நம்மளோட மோத இருந்தாங்க. அங்கேயும் இந்திய அணி திரும்பவும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்களோட பல ஆண்டு கால கனவா மட்டுமே இருந்த முதல் உலகக்கோப்பையை ஜெயிச்சு சாதனை படைச்சாங்க. இந்த ஒரு வெற்றிக்கு நம்மளோட இந்திய அணியில இருந்த எல்லா வீராங்கனைகளுமே காரணம் சொல்லலாம். அதாவது ஒரு போட்டியில நம்மளோட கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌரா இருக்கட்டும், ஜெமிமா ராட்ரிக்ஸா இருக்கட்டும், ஒரு போட்டியில தீப்தி சர்மாவா இருக்கட்டும், இப்படி எல்லா வீராங்கனைகளுமே சேர்ந்து இந்த வெற்றியை சாத்தியமாக்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா நம்மளோட இந்திய அணியோட கோச் இருக்கார்ல அமுல் முசாம்தாரோட ஒரு பங்களிப்பும் இந்த வெற்றிக்கு ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் பெண்கள் உலகக்கோப்பையை கைப்பற்றி உலகமே கொண்டாடிட்டு இருக்கல, மற்றொரு பக்கம் ஆண்களும் ஒரு சாம்பியன்ஷிப் டிராபியை வென்றிருக்காங்க. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது யோகேஷ்? உண்மையாகவே இந்த முறை நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்குல்ல, அது ஒரு பெரிய சர்ச்சைக்கு மத்தியில் தான் ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த முறை நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் பாகிஸ்தானில் நடந்துச்சு. இந்திய அணி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பாகிஸ்தானில் போய் ஆட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐசிசியும் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து அதன் பிறகு இந்தியாவோட மேட்சஸை மட்டும் துபாயில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி லீக் போட்டிகளில் ரொம்பவே சிறப்பாக ஆடி அரையிறுதியும் ஜெயிச்சு இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து கூட நம்ம மோதினோம். நியூசிலாந்து கூட நம்ம ஆல்ரெடி 2021 ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை தோற்றுருந்தோம். அதற்கு பதிலடி கொடுக்குற ஒரு வாய்ப்பாக நமக்கு இது அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ரசிகர்களும் அந்த எதிர்பார்ப்போடவே இருந்தாங்க. உண்மையாக ரசிகர்களோட எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்துகிற வகையில் இந்திய அணி சிறப்பாக ஆடி இந்த முறை அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்சிருந்தாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அதிக முறை சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்ச அணி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா தான். அதாவது அதிகமாக 2 முறை ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் சாம்பியன்ஸ் டிராஃபி இந்திய அணி இன்னொரு முறை ஜெயிச்சது மூலயமா 3வது முறையாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி அதிக முறை ஜெயிச்ச அணியாக இந்திய அணி திகழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகேஷ், கிரிக்கெட்டில் பெண்கள் அணி எப்படி ஃபஸ்ட்டு ட்ராஃபியை வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்திய மகளிர் கபடி அணியிலையுமே 13 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த போட்டியில் உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க. இது ரசிகர் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது யோகேஷ்? உண்மையாகவே சுபஸ்ரீ, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு எப்படி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரி கபடியோட மகளிர் அணிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திய மகளிர் கபடி அணி இருக்காங்களே, அவங்க ஆடின ஒவ்வொரு போட்டியுமே ரொம்ப ஒன் சைடடாக ஆடினாங்கன்னு சொல்லலாம். அதாவது
ஸ்கோர் கார்ட்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவங்க ஆன ஒரு போட்டியிலையுமே அவங்க 60 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க, எதிரணி 22 பாயிண்ட், எதிரணி 18 பாயிண்ட், 45 பாயிண்ட் இந்திய அணி எடுக்கிறாங்கன்னா எதிரணி 18 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே ஒன் சைடாக ரொம்பவே அசால்ட்டாக ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த லீக் மொத்தமே இந்திய அணி ஒரு தோல்வியை கூட சந்திக்கல. அதுதான் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். தோல்வியை சந்திக்காமல் அரையிறுதிக்கு போய் அரையிறுதியிலையும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஜெயிச்சு இறுதிப் போட்டியில் சீன தைப்பே அணியை ஜெயிச்சு இந்த கோப்பையை வந்து 2வது முறையாக தக்க வச்சிருக்காங்க. அதாவது லாஸ்ட்டாக வந்து 2012ஆம் ஆண்டில் இந்த மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டி நடந்திருந்தது. அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் இந்த கபடி போட்டி நடைபெறாமலே இருந்துச்சு. இப்படி 13 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த இந்த போட்டியில் திரும்பவும் இந்திய அணி ஜெயிச்சு மற்றொரு முறை கோப்பையை வந்து தக்க வச்சிருக்காங்க. இந்த வெற்றி வந்து உண்மையாகவே இந்திய அணி வந்து அவங்களோட ஒற்றுமை தான் காரணம்னே சொல்லலாம். ஏன்னா ரைட்டில் மட்டும் இல்லாமல் டேக்கிள்லையுமே இந்திய மகளிர் அணி வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ரைட்டில் 60 பாயிண்ட் எடுக்கிறோம்னா டேக்கிளில் வந்து எதிர் அணி வந்து 18 பாயிண்ட்லேயே சுருக்கியிருந்தாங்க. ஸோ அணியாக சேர்ந்து நம்ம வந்து இந்த உலகக்கோப்பையை சந்திச்சதுனால தான் மற்றொரு முறை வந்து இந்திய கபடி மகளிர் அணிக்கு வந்து இந்த உலகக்கோப்பை சாத்தியமாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகேஷ், டெஸ்ட் ஸ்குவாஷ் போட்டியிலையுமே நம்ம இந்திய அணி வந்து சிறப்பாக ஆடி சீனா வீழ்த்தி தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, ஆசிய கண்டத்திலேயே முதல் முறையாக நம்ம இந்திய அணி தான் வின் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் எகிப்து அப்புறம் 4வது நாடாக வந்து நம்ம இந்திய அணி தேர்வாகிருக்கு. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் இருந்து எப்படி பார்க்கப்படுது? உண்மையாகவே அதான் இந்த 5வது முறை நடந்த இந்த உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய அணி திரும்பவும் இதுலேயும் ஒரு அணியாக செயல்பட்டு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த போட்டிகளை வச்சு இறுதிப் போட்டிக்கு நுழைஞ்சாங்க. இது உண்மையாகவே இந்த 2025ஆம் ஆண்டில் நமக்கு கிடைச்ச இன்னொரு பெருமைனே சொல்லலாம். 2025 நடைபெற்ற கபடி, கிரிக்கெட், ஸ்குவாஷ் போட்டியில் வந்துட்டு இந்திய அணி தொடர் வெற்றியை மட்டுமே பார்த்துட்டு வந்த நிலையில் ஆடவர் ஹாக்கியில் வந்துட்டு லீக் ஆட்டம்லாம் நல்லா சிறப்பாக ஆடி வந்துட்டு அரையிறுதி போட்டியில் வந்து அவங்களோட ட்ராஃபியை வந்துட்டு தவற விட்டாங்க. இந்த தோல்விக்கு காரணம் என்ன யோகேஷ்? நீங்கள் சொன்னது போலவே சுபஸ்ரீ, இந்த தொடரையும் நம்ம இந்திய அணி ரொம்பவே சிறப்பாக தான் ஆரம்பித்தாங்க. இந்திய அணி லீக் ஆட்டங்கள் ஆடின ஆட்டத்தை வச்சு கண்டிப்பாகவே ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கியை நம்ம வசம் வந்துருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத வகையில் நமக்கு அரையிறுதி போட்டியில் ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வி தான் கிடைச்சிது. இருப்பினும் முதல் இடத்தை நம்ம தவறு விட்டிருந்தாலும் 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. அந்த போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை நம்ம இந்திய அணி வந்து கைப்பற்றியிருந்தாங்க. இறுதிப் போட்டியில் ஜெர்மனியும் ஸ்பெயின் அணியும் மோதினாங்க. அதில் ஜெர்மனி அணி வந்து ஸ்பெயின் அணியை வீழ்த்தி இந்த ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கியை ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்கு சுபஸ்ரீ. அது என்னன்னு பார்த்தோன்னா, பல ஆண்டுகளாக கோப்பையை ஜெயிக்கிறது வந்து கனவாக மட்டுமே இருந்த 2 அணிகளுக்கு அது இந்த ஆண்டு நினைவாகியிருக்கு. அதில் ஒரு அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, இன்னொரு அணி நம்ம ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸில் இருக்க ஒரு டீமான ஆர்சிபி. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 1992ஆம் ஆண்டில் வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருந்தாங்க. அதன் பிறகு வந்து உலகக்கோப்பை 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியாக இருக்கட்டும், 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியாக இருக்கட்டும், இது எதையுமே அவங்க ஜெயிச்சதில்லை. ஆனால் அவங்க ஒரு பெரிய டீம். அவங்களுக்கு வந்து இந்த உலகக்கோப்பை ஜெயிக்கிறது வந்து ஒரு கனவாக மட்டுமே இருந்துட்டு வந்தது. இப்படி இருந்த நிலையில் இந்த முறை நடந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் வந்து அவங்க ஆஸ்திரேலியாவை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி முதல் முறையாக உலகக்கோப்பையை வந்து நனவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மற்றொரு பக்கம் 18 வருஷமாக வந்து கோப்பைக்காக இயங்கிட்டே இருந்த நம்ம ஆர்சிபி அணி வந்து இந்த முறை கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. அதுவுமே ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஆரவாரமாக மாறுச்சு. இந்த 2 அணிகளுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அவங்களோட கனவை நினைவாக்கிக்கிற ஒரு சிறப்பான ஆண்டு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். 2026 ஜூனில் வந்து கால்பந்து தொடர் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுக்கான தகுதி சுற்று வந்து இந்த ஆண்டு வந்து விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவரை எத்தனை அணிகள் வந்து தேர்வாக இருக்கு, இன்னும் எத்தனை அணிகள் தேர்வாக இருக்கிறது யோகேஷ்? ஆமாம் சுபஸ்ரீ, நீங்கள் சொன்னது போலவே 2026 ஜூன் மாதத்தில் நடக்க போகிற FIFA கால்பந்து உலகக்கோப்பை தொடருக்கான தகுதி சுற்றுகள் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துச்சு. அதில் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா நாடுகள் இந்த உலகக்கோப்பை தொடரை நடத்துறதுனால அவங்க நேரடியாக தகுதி பெற்றுட்டாங்க. மீதமுள்ள இடங்களுக்கான போட்டி வந்து பல்வேறு அணிகளுக்கு இடையில் நடந்துச்சு. அதில் நிறைய அணிகள் வந்து இந்த முறை முதல் முறையாக அவங்களோட உலகக்கோப்பை வந்து விளையாட போகிறாங்க. அதில் குறிப்பாக கராக்கோ அப்படின்ற ஒரு அணி வந்து மேற்கிந்திய தீவுகளில் இருக்க ரொம்பவே ஒரு சிறிய நாடுன்னு சொல்லலாம். அவங்களோட மக்கள் தொகையை பார்த்தோன்னா 1.5 லட்சம் தான் இருக்குது. அப்பேற்பட்ட அணி வந்து தங்களோட கடின உழைப்பால் இந்த உலகக்கோப்பையை வந்து விளையாடுறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்க கேப் வெர்டே அப்படின்ற ஒரு அணியும் தகுதி பெற்றிருக்காங்க. அவங்களோட மக்கள் தொகையுமே 6 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த 2 அணிகளுமே தகுதி பெற்றது இன்னும் பல சிறிய நாடுகள் கால்பந்து விளையாடுறாங்களா அவங்கள வந்து ஊக்குவிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதே போல் உஸ்பெகிஸ்தான், ஜார்டான் இப்படி போன்ற நாடுகளும் முதன்முறையாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இவங்களை தாண்டி போர்ச்சுகல், ஸ்பெயின், ஜெர்மனி இந்த மாதிரியான கண்ட்ரிஸும் தகுதி பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் 42 அணிகள் தகுதி பெற்றிருக்காங்க. மொத்தம் 48 அணிகள் விளையாட போகிறாங்க. இன்னும் 6 இடங்கள் வந்து மீதம் இருக்குது. அந்த 6 இடங்களுக்கான போட்டி வந்து மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. ஸோ 2026 இந்த FIFA உலகக்கோப்பை வந்து உலகம் முழுக்கவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. கண்டிப்பாக இந்த முறை இந்த கோப்பை வந்து யார் வசம் ஆகுதுன்னு நம்ம காத்துட்டு தான் பார்க்கணும்.
இந்த ஆண்டு பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் சிலவற்றை இப்போது பார்த்தோம். இதே போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு.